வணக்கம். தமிழன் தொலைக்காட்சியின் தேர்தல் கள நிலவரத்திற்கு சார்பாக வேலூர் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார், கேமராமேன் பிரசாந்துடன் அனதா கட்சியின் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியின் சார்பாக புதிய நீதி கட்சியின் தலைவர் நிறுவன தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார் தாமரை சின்னத்தில். அதன் சார்பாக புதிய நீதி கட்சியின் செயல் தலைவர் திரு ரவிக்குமார் நம்மோடு இருக்கிறார். இப்போ நம்ம இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வேலூர் எப்பயுமே அனல் தகிக்கக்கூடிய இடமா இருக்கும். அதே மாதிரி இப்போ தேர்தல் களம் இன்னமும் அனல் தகிக்க தினம் பிரதமர் போனதுக்கு அப்புறமும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் ஈடுபட்டு அனைத்து பகுதிகளிலும் தாமரைக்கு ஆதரவாக வாக்குகள் விழும் என்று கட்சியினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நமக்கு வேட்பாளர் ஏசி சண்முகம் சார்பாக கட்சியின் செயல் தலைவர் திரு ஏசி ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு உள்ளார். அவர் நமக்கு சிறப்பு நேரலையில் கலந்து கொள்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம், குட் மார்னிங். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆசி பெற்றவரும், மருத்துவர் டாக்டர் ஐயாவின் ஆசி பெற்றவரும், மருத்துவர் சின்னையாவின் ஆசி பெற்றவரும், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் ஆசி பெற்றவரும், தேவநாதன் ஆசி பெற்றவரும், ஜான் பாண்டியனோட ஆசி பெற்றவரும், அஞ்சா நெஞ்சன் டிடிவியோட ஆசி பெற்றவருமான எங்கள் டாக்டர் ஏசி ஐயா அவர்கள் இந்த 6 தொகுதியிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த வெயிலிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நாங்கள் அனைவரும் எங்கள் புதிய நீதி கட்சி சார்பாகவும் அனைத்து கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் நாங்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறோம். இதற்கிடையே மிகப்பெரிய சூறாவளியாக தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலைஜியின் ஆதரவுடன் எங்களுடைய பாரத பிரதமர் நேற்று சூறாவளி சுற்றுப்பயணமாக அவர் இந்த கொளுத்தும் வெயிலிலும் சென்னை ரோட் ஷோ முடித்துவிட்டு இங்கே வேலூரில் மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி வெற்றிக்கு வழிவகுத்து விட்டு சென்று விட்டார். முதலில் நாங்கள் 1 லட்சத்தில் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தோம். ஆனால் பாரத பிரதமர் வந்தவுடன் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி அடைந்து இதனால் எங்களுக்கு 2 லட்சம் வாக்கள் மேலும் நாங்கள் பெறும் என்று எங்களை நம்பிக்கையூட்டும் புத்துணர்ச்சியாக செய்துவிட்டு சென்று உள்ளார் பாரத பிரதமர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வேலூர் மக்கான் நாசீர்னா ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போது 5 வருஷமாக அரசியல் நடந்துன்னு இருக்குது. இது வரைக்கும் வேலூர் தொகுதிக்கு நல்லது கிடையாது. இந்த வாட்டி மருத்துவ முகாம் இது வரைக்கும் வேலூரில் யாரும் இலவச மண்டபம் கொடுத்தது கிடையாது. கல்யாண மண்டபம் அண்ணன் ஏசிஎஸ் ஐயா கொடுத்துக்கிறாரு. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லா மதத்துக்கும் கொடுத்துக்கிறார், தவிர மதம் எதுவும் இல்லாமல் கொடுக்கல. எல்லாருக்கும் ஃப்ரீயாக மண்டபம் கொடுத்துக்கிறாரு. அதே போல் இவர் இந்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு என்ற ஒரு வெற்றியோட இஸ்லாமிய மக்களும் சரி, அனைத்த இந்து மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சரி நம்ம வெற்றி பெற வைக்கும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி மாற்றம் மாறும். கண்டிப்பாக அண்ணன் நம்ம மக்களுக்கு எல்லாம் நல்ல முகாம் நடத்துகிறார். இலவச மருத்துவ முகாம் எல்லாம் நடத்துகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் துவா செஞ்சு இந்த வாட்டி அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரத்தை வசிப்பவன். என்னுடைய பெயர் ஜிபிகே பாலாஜி. இங்கு வேட்பாளராக நிற்கக்கூடிய புதிய நீதி கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில் 10-11 மாதங்களாக இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளார். 310 மருத்துவ முகாம்களும் 15 ஜாப் கார்டு வேலைவாய்ப்பு முகாம்களும் அதன் மூலமாக 4000 நபர்களுக்கு சிறிய அறுவை சிகிச்சைகளும் 18,000 நபர்களுக்கு உடனடியான வேலை வாய்ப்புகளும் வாங்கி கொடுத்துள்ள ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். கல்வியில் வருடத்திற்கு 600 நபர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்துள்ளார். ஆகையால் இதுபோல நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் வேட்பாளராக
நாம் தேர்வு செய்தால் தொகுதிக்கு இன்னும் பல மத்திய அரசின் நிதிகளை பெற்று நல்ல வளர்ச்சி அடைய, நம் வேலூரும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு நன்றாக இருக்கும் என்று கருதி நாம் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வுடன் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு வாக்களிக்கணும் என்று மக்கள் ஒருமனதாக தேர்வு செய்துள்ளார்கள். வேலூர் மக்கள் நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வேலூர் சத்வாச்சாரி ரங்காபுரம் பகுதியை சேர்ந்த கார்த்தி விஜயசங்கர். ஐயா ஏசிஎஸ் ஐயா அவர்கள் இந்த வாட்டி பாராளுமன்ற எலெக்ஷனில் போட்டிடுறாரு. கடந்த 11 மாதமாக ஐயா தொடர்ச்சியாக மருத்துவ முகாம் தொடர்ச்சியாக ஒரு 360க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம் நடத்தியிருக்காரு. இதனால் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலேயும் பயன்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு முகாம் என்ற ஒரு அருமையான இதுவை நடத்தி 14,000 பேருக்கும் மேற்பட்டவருக்கு வேலை கிடைக்க ஐயா ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. வந்து செய்கிறதுக்கு பின்னாடி வரத்துக்கு முன்னாடியே ஐயா இது எல்லாமே செய்கிறாருன்னா, ஐயா வெற்றி பெற்று வந்தார்னா இந்த வேலூர் தொகுதி மக்களுக்கு ரொம்ப பல நன்மைகள் பயன்பெறும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பொன்னோட்டம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர். என்னுடைய பெயர் கபீருதீன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்க நம் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஓட்டு சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எதனால் என்றால், நம் கொனோட்டம் பகுதியில் நிறைய சிறப்பு அம்சங்கள் செய்துள்ளார்கள். அதில் என்னவென்றால், நிறைய நம்ம கொனோட்டம் பகுதியில் நிறைய மருத்துவ முகாம்கள் மற்றும் நிறைய இலவச திட்டங்களை மக்களுக்கு செய்துள்ளார். நிறைய பெண்களும் நிறைய இளைஞர்களும் அதிக அளவில் நம் வேட்பாளர் மூலம் சலுகையை பயன்படுத்தியுள்ளார்கள். அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு நம் இஸ்லாமியர் தொகுதி சார்பாக அனைவரும் ஓட்டு சிந்தாமல் அனைவரும் நம் அண்ணன் ஏசிஎஸ் சண்முகம் ஐயாவுக்கு வாக்களிப்போம் என உறுதி கூறுகிறேன். வணக்கம். செந்தில், வேலூர்லேருந்து. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திரு ஏசி சண்முகம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. பரவலாக அவர் என்னைக்கு வேட்பாளராக அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்தே வேலூர் தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக நாங்கள் போய் வர எல்லா இடத்துலையுமே எனக்கு பழக்கம், நாங்கள் என்னுடைய வியாபார ரீதியாக போய் வர இடத்துல அவருக்கு தான் வெற்றி வாய்ப்புன்றது எல்லாரும் உறுதியாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அதிகமாக அவர் இந்த ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ முகாம், குறைந்தபட்சம் ஒரு 320க்கு மேலே இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறார். அந்த மருத்துவ முகாமில் கூட பார்த்தீங்கன்னா யார் என்னன்ற கேள்வி ஒருபோதும் வந்ததில்லை. நீ சங்கராரு, சலிமாரு, சைமனாரு யார் போனாலும் அவங்களுக்கு சரியான சிகிச்சை. அது மட்டும் இல்லை, ஒருவேளை அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்களா இருந்தால் நாங்கள் இலவசமாக தானே செய்கிறோம், நீங்கள் எங்களுடைய மருத்துவமனைக்கு தேடி வாங்கலாம் சொல்லலை. அவர் குறிப்பாக அவங்களுடைய சொந்த வாகனத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்கள அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே நடத்தினாரு. ஆனால் வேலூரான் கூட யாருக்கிட்டையும் கேட்கல. அப்படி நிறைய பேர் அந்த மருத்துவ முகாமில் பயனடைஞ்சிருக்காங்க. அது பிறகு அவர் நடத்தின இலவச வேலைவாய்ப்பு முகாம்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், அந்த மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் அந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் கலந்துக்கிட்டு வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. 14,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா 20 குடும்பத்தில் அந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வுக்காக அவர் நடத்தின மாரத்தான் போட்டோம். அது ஒரு மிகப்பெரிய அளவில் இங்கே இளைஞர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுச்சு. இப்படி இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் 6 இலவச திருமண மண்டபங்களை தன்னுடைய சொந்த பணத்திலேருந்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை கட்டவும் தொடங்கிட்டார். வேலூர் தொரப்பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா இலவச திருமண மண்டபம் 28,000 சதுரடி இடம் இருக்கும். அந்த இடத்துல அவர் கட்ட துவங்கிட்டு இருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் திறந்து வச்சாரு. இப்படி இவ்வளவு காரியங்களை வெற்றி பெறாமையே செய்துட்டு இருக்காரு. ஆனால் சென்ற முறை வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல கூட வரல. ஆனால் இன்னைக்கு வாக்கு கேட்டு வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு,
எங்காவது ஒரு பணி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது மத்திய அரசு ஏற்கனவே திட்டமிட்டு அதை கொடுத்துருந்தா கூட, குறிப்பாக சத்துவாச்சேரி சுரங்கப்பாதை அது தானாக வந்ததுன்னா அங்கே அந்த பகுதி மக்களுடைய நீண்டகால போராட்டம். இப்போ போட்டியில் இருக்கக்கூடிய திரு ஏ சண்முகம் அவர் தன்னுடைய கோரிக்கை எடுத்துன்னு போய் வச்சாரு. அதுவும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதியில் கண்டறிஞ்சு பெருமுகை, சத்துவாச்சேரி, கந்தநேரி 3 பகுதியில் அலர்ட் பண்ணாங்க. அதில் பெருமுகையில் பணி நடைபெற்று இருக்கு, சத்துவாச்சேரியில் திறந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துறதுமா, நான் கொடுத்த 1000 ரூபாய் தான் நீங்கள் பவுடர் அடிச்சு செய்தீங்க, பேரன் லவ்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்றத அந்த இழிவுபடுத்தக்கூடிய செயல். இல்லை அவர் வீட்டு பெண்களை அந்த மாதிரி யாராவது மேக்கப் செய்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கொடுத்த பணம்னு சொன்னால் அது எவ்வளோ இருக்குன்றது அவர் நினச்சி பார்க்கணும். உண்மையிலே மிகப்பெரிய அசிங்கம். ஆனால் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்மறையாக இருக்குது. அதுவும் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போனது பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றின்றது வந்து முதல்ல நிச்சயம்ன்றது இன்னைக்கு வந்து நிச்சயம் இல்லை, 2 லட்சம் வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் திரு ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார். பரவலாக வந்து ஜனங்க பேசுகிறாங்க, மக்களே பேசுகிறாங்க. மாந்தன் நண்பர்களே, உங்களுடன் ஒரு கலந்துரையாடல். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது பாரத நாடு, இந்திய நாடு. இந்த இந்திய நாட்டில்தான் ஒவ்வொரு வாக்காளரும் ஜனநாயக முறையில் நாம் வாக்களித்து நம்மை ஆட்சி செய்து நிர்ணயிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் நம்மை 5 வருடங்களாக நமக்கு என்ன செய்ய போகிறார், நம்முடன் எப்படி இருக்க போகிறார், வாக்கு கேட்கும் போது மட்டும் வருகிறாரா, இல்லை நம்மோடு இந்த 5 வருடம் பயணிக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமது நாடுதான் உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. வாக்களிப்பது நமது ஒவ்வொருவருடைய தேசிய கடமை. நாம் வாக்களிப்பது மட்டுமல்ல, நமது நண்பர்களையும் வாக்களிக்க வேண்டும், நம்ம குடும்பத்தினரையும் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்கும் போது அவர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை நம்ம பரிசீலித்து பார்க்கிறோம். இந்த வேலூர் மாநகரிலே கடந்த பல நல்ல விஷயங்களை எந்த வேட்பாளர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி செய்திருக்கக்கூடிய வேட்பாளரை நான் என்னுடைய சுய பரிசீலனை பார்க்கும்போது, இங்கு கடந்த ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி 15,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தந்து முகாமை ஏற்படுத்தி தந்த திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கு வாக்களித்தால் மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் பொது நலத்தை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். மக்களை தேடிய மருத்துவம் என்ற முறையில் வேலூர் மாவட்டம் முழுவதுள்ள வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமை சிறப்பாக நடத்தி, அந்த மருத்துவ முகாமில் நமது குடும்பத்தினரும் ஒருவர் பயன்பெற்று இருப்பார் என்று உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். அந்த மனசாட்சி இருக்குமானால் நாம் அனைவரும் நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது நமது கடமை. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்ம ஏசி சண்முகம் அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் வீட்டு பக்கத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் இன்று நல்ல முறையில் விளையாட்டு போட்டி நடத்தி, அந்த விளையாட்டு போட்டியின் மூலம் நமது இளைஞர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருதான் இந்த ஏசி சண்முகம். அது இல்லாமல் 6 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் திருமண மண்டபம் கட்டி கொடுத்து அதற்கான அறிக்கை நாட்டிய சண்முகம் தான் இந்த ஏசி சண்முகம். அவருக்கு இந்த பாராளுமன்றத்தில் வாக்களிப்பது நமது தேசிய கடமை, முக்கிய கடமை. ஏனென்றால் 5 வருடம் நம்மோடு இருப்பவர் இந்த ஏசி சண்முகம் தான். வாக்கு கேட்டுவர்கள் கலர் கலராக வாக்கு கொடுப்பார். நான் இந்த கட்சி, அந்த கட்சி, நான் எங்கள் பரம்பரை கட்சி, எங்களுக்கு அப்பா இதுக்கு தான் ஓட்டு போட்டார், தாத்தா இதுக்கு தான் ஓட்டு போட்டார், அப்படி இருக்க வேண்டாம். நாம் வாக்களிப்பது எதற்கு என்று நன்கு சிந்தித்து இந்த தேர்தலில் மருத்துவ முகாம் நடத்தி, வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி, விளையாட்டு போட்டி நடத்தி, அனைத்து மக்களும் சட்டமன்ற தொகுதியிலும் திருமணம் நடத்தி ஏறக்கூடிய அவர்களுடைய நம்ம ஏசி சண்முகம் அவர்களுடைய வாக்குறுதியை பாதிக்க வேண்டும். ஏனென்றால் இதுவரை வேலூர் மண் வீரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்திட்ட மண். அந்த மண்ணில் ஒரு கிருபாந்த வாரியர் எவ்வளவு நம்ம வேலூர் மக்கள் நன்கு அறிமுகமான ஆன்மீக செம்மல் அவருக்கு முழு உருவ சிலை திறப்பதாக வாக்குறுதித்துள்ளார். சொன்னவர் செய்வார். ஆனால் நமது கிருபாந்தவார சாலையில் நம்ம மண்டித்தெரு பஜாரில் இருக்க வேண்டும் என்றால் வேலூரில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் பாராளுமன்ற தொகுதிக்கு ஏசி சண்முகம் அவர்களுக்கு வாக்களித்து நமது வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். தவறான பட்சத்தில் தவறினால் இதற்கான கடந்த 5 ஆண்டுகளில் நாம் என்ன விலை கொடுத்தோமோ அந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். வாக்கு உங்களது, ஆனால் செயல் யாருடையது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏசி சண்முகம் அவர்கள் வாக்களித்தால் 5 ஆண்டு வேலூர் மாமக்கள் மகிழ்ச்சியர்கள். மாறாக கடந்த முறை வாக்களித்தது போல் எந்த பயனும் இல்லாமல் இருக்க வேண்டாம். ஏசி சண்முகம் அவர்களை தேர்ந்தெடுப்போம். வேலூர் மாநகரம் செழுமை பெறுவோம். ஹலோ, வணக்கம். நான் முத்து பேசுகிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், மோடி அவர்களினுடைய ஆதரவு பெற்ற சின்னமான தாமரை சின்னத்தில் ஏசிஎஸ் சண்முகம் அவர்கள் முன்வகித்து நிற்கிறார். பல நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். இதில் மக்கள் பயன்பாட்டுக்கு சில மருத்துவ
மருத்துவ முகாம்களை நடத்தி நிறைய பேர் அதனால பயன்பெற்றாங்க. எங்கள் வீதியில் உள்ள அருமையான ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், எந்த ஒரு ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நல்ல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நல்வழிப்படுத்தி மக்கள் சேவையில் ஆர்வமாக பண்ணி அவர் நம்ம நலத்திட்டத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட எந்த ஒரு பைசா இல்லாமல் நல்ல மாதிரி பண்ணி நடத்தி இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அனைவரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஓட்டு அளிக்குமாறு வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். தாமரை சின்னம் நமக்கு ஏசிஎஸ் விற்கிறாரு. தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள். மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஆனால் வேலூருக்கு நல்ல நல்ல உதவிகள் நல்ல மற்றவங்க வர்றது ஏன் எதிர்பார்க்குன்னு கேட்குறியா? மக்களுக்கு இது வரைக்கும் 6 மாதமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு இளைஞரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுகள், மருத்துவ முகாம், கிரிக்கெட்டு, மக்களுக்கோசரம் பணியோடு நிறைய சிறப்பாக செஞ்சுக்கிறாரு. இதில் தொரப்பாடியில் பெரிய இடம் வாங்கி மால் கட்டி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. 2வது திருமணம் மண்டபம் இலவசமாக மண்டபம் கட்டி விடுறாரு எல்லா ஊருக்கும். அவர் எந்தெந்த ஊரில் நிற்கிறாரோ அந்தந்த ஊரில் இலவசமாக மண்டபம் கட்டி இலவசமான ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறாரு. மாதம் வருஷத்துக்கு 6 மாதமாவது கண் சிகிச்சை முகம் நடத்த போகிறாரு. இந்த அளவுக்கு எவர் செய்கிறாரு? டிஎம்கே கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறேன்னுங்கிறாரு. மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இறந்தபோது ரொம்ப தோல்வி அடைந்தார். இந்த வாட்டி மோடி ஐயாவே வந்திருக்காரு. இருந்தாலும் மனசு இறங்கி தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேர் சுரேஷ்குமார். நான் வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன். அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் கடந்த 2 தேர்தலாக எங்கள் தொகுதியில் நிற்கிறாரு. குறைந்த விதமான வாக்கு சதவீதத்தில் தான் அவர் தன்னுடைய வெற்றியை தவற விடுறாரு. ஆனால் இந்த முறை அவருடைய வெற்றி பதிவு செய்யப்பட்ட ஒரு வெற்றி. ஏன்னா நம்ம தொகுதியில் 14,000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம் நடத்திருக்காரு. அதில் பல நபர்கள் உடல் ரீதியான பாதிப்பு, கண் ரீதியான பாதிப்பு, இதெல்லாம் அவங்க செஞ்ச மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு அவர் முன்னாடி நின்று அந்த ஒரு சேவையை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம வேலூர்ல ஒரு திருமண மண்டபத்துக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை திருமண மண்டபத்துக்காக ஒதுக்கி மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு விழாவும் பண்ணியிருக்காரு. அதனால எம்பியா இல்லாத ஒருவரே எங்களுக்கு இந்த அளவுக்கு செய்யறாருன்னா, அவர் எம்பியா வந்துட்டாருன்னா கட்டாயமா அவர் மத்திய அமைச்சராகவும் ஆவாரு. அவர் எங்க பகுதிக்கு ரொம்ப தேவையான ஒரு நபர். கட்டாயமா அவர் வெற்றி பெறுவாரு. மக்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேட்பாளரா அவர் இருக்காரு. எனவே அவர் எங்களுக்கு தேவைன்றதை நாங்க சொல்லிக்கப்பட்டது. வணக்கம். வருகின்ற 19ஆம் தேதி 4/2024 ஏசிஎஸ் சண்முகம் அவர்கள் வேட்பாளர், நமது பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் திரு ஏசிஎஸ் அவர்கள் ஏற்கனவே 2 முறை தோற்றனால் இந்த முறை நன்றாக செயல்படுவார் என்று எங்களுக்கு ஏற்கனவே ஓதியிருக்கார். 2 மருத்துவர் காப்பீடும் நல்லபடியாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000 சிலர் பேருக்கு மருத்துவ உணவு பண்ணியிருக்கிறார். மக்கள் இளைஞர் அணிக்கு கிரிக்கெட் அண்டு கபடி போட்டிகளை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். மீண்டும் இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் மத்திய அமைச்சராகவும் வேலூர் மக்கள் நல்ல ஒரு நல்ல எம்பியாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம் ஐயா.